காங்கிரஸ் இருக்கிறதுனாலேயே தான் அந்த கூட்டணிக்கு வந்து மதச்சார்பற்ற கூட்டணி என்கிற ஒரு முத்திரை கிடைக்கிறாங்க, ஒரு அடையாளம் கிடைக்கும். திமுக, காங்கிரஸ், கமல் இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற அந்த முக்கோண பேச்சுவார்த்தை இருக்குல்ல, சரி, அது இழுபறியா இருக்கு. அந்த காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து இன்னும் இதுல இன்னும் கவனம் செலுத்தல, தலைவர் மாறி இருக்கிறதுனால அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகாது, லேட் ஆகுது ஆக்சுவலாக. ரோட்ல இறங்கணும், இறங்கி பீப்புளை பார்க்கணும். இந்தியா முழுக்க இருக்கிற பீப்புளை சந்திக்கிறார் ராகுல் காந்தி. ஸோ இந்தியாவோட பிரச்சனைகள் அவருக்கு, ஒவ்வொரு மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியுது. ஆனால் பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் எதையுமே வந்து எல்லாமே சுமூகமாக போக சொல்ல முடியாது. பாஜக தனியாக போனால் தோற்று போகும், அதிமுக தனியாக போனால் தோற்று போகும். இவங்க 2 பேரும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பை வந்து பாஜக ஹைகமாண்ட் இன்னும் தீர்மானிக்கிறது. விஜய் எவ்வளோ பரவாயில்ல, நான் அரசியலுக்கு வந்தால் சினிமா விட்டுருவேன் அப்படின்னு தெளிவாக. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகச் தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் அன்போடு வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது? குறிப்பாக இன்னைக்கு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் செய்தியாளர் சந்தித்து பேசியிருக்கிறாரு. 2-3 நாளைக்கு முன்னாடி பேசும்போது இன்னும் 2 நாட்களில் நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற தகவலை சொன்னார். அப்புறம் இப்போ பேசும்போது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது, விரைவில் நல்ல செய்தி அப்படிங்கிற ஒரு தகவலை முன்வைக்கிறாரு. இதன் மூலமாக அது ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இழுபறி அப்படிங்கிற மாதிரி கணிக்க முடியுதா, இல்லை முறைப்படி அறிவிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு நேரம் எடுத்துக்கிறாங்களா? இல்லை, பேச்சுவார்த்தையில் வந்து இழுபறின்னு தான் அது ஆக்சுவலாக. சரி, பேச்சுவார்த்தையில் இழுபறி நடந்துட்டு இருக்கிறதா உண்மை. ஏன்னா அவர் வந்து 2 தொகுதி கேட்கறதா சொல்கிறாங்க. 2 தொகுதி அவங்க கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் கொடுக்க முடியும். அது கூட நீங்கள் சூஸ் பண்ணுற சவுத் சென்னையோ கோயம்புத்தூரோ அப்படின்னு கேட்காது, பெரம்பலூர் காலியாக இருக்குது, அதை வேணால் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் வந்து காங்கிரஸ்கிட்ட பேசி அவங்க தொகுதியில் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அதனால் வந்து இந்த திமுக, காங்கிரஸ், கமல் இந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற அந்த முக்கோண பேச்சுவார்த்தை இருக்குல்ல, சரி, அது இழுபறியாக இருக்குது. அந்த காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து இன்னும் இதில் இன்னும் கவனம் செலுத்தல, தலைவர் மாறி இருக்கிறதுனால கண்டிப்பாக அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகாது, லேட் ஆகுது ஆக்சுவலாக வந்து. அதனால் இவர் 2 சீட் கேட்குறாரு. 2 கொடுக்க முடியாது உங்களுக்கு, 1 தான் கொடுக்க முடியும். 1 உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்களோ வேறு யாருக்கோ கொடுக்குறீங்களோ அது உங்கள் இஷ்டம். ராஜ்யசபாவும் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அதனால் வந்து அந்த 1 இது வந்து கமலஹாசன் இப்போ பேசிகிட்டு இருக்கார். 2 தான் நீங்கள் இன்னொன்று வந்து காங்கிரஸ் சேர்ந்து வேணால் வாங்கிக்கோங்க, ட்ரை பண்ணுங்க, நாங்கள் நேரடியாக கொடுக்கறது நேரடியாக 1 தான் கொடுக்கணும், 1 தான். நீங்கள் காங்கிரஸ்ட்டை பேசி இன்னொன்று வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போட்டுருக்கு. அதனால் அவர் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது கமலை பொறுத்த மட்டும் அவர் கட்சி ஒன்றும் பெரிய பலமாக இல்லை. அவருக்கு வந்து சொந்த செல்வாக்கு, அவர் வந்து ஒரு பாப்புலர் ஆக்டராக இருக்கலாம், சரி, அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அது எஃபெக்டிவாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அவர் வந்து கட்சி வந்து அடிமட்டங்களில் ஒன்றும் ஸ்ட்ராங்காக கிடையாது ஆக்சுவலாக. ஈவன் அண்ணாமலை எடுக்கிற எஃபர்ட்ஸ் கூட அவர் எடுக்கலை கட்சியை பரப்புறதுக்கு. அண்ணாமலையாவது ஏதோ யாத்திரை போறாரு, ஏதோ 4 தடவை பிரைம் மினிஸ்டர் வராரு, அமித்ஷா வராரு, ஏதோ பாஜக இஸ் ட்ரைங் சம்திங், கட்சியை வளர்க்கணும் ஏதோ ட்ரை பண்றாங்க. இவர் ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்காத 21 எலெக்ஷன்ல தோத்தோன்னு பிக் பாஸ் அது இதுன்னு போய் கிளம்பி போயிட்டார் ஒரு பாட்டுக்கு. அவர் சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. விஜய் எவ்வளோ பரவாயில்ல, நான் சினிமாவுக்கு வந்தா நான் அரசியலுக்கு வந்தா சினிமா விட்டுருவேன் அப்படின்னு தெளிவாக. நம்மளுடைய பாயிண்ட் என்ன, நீ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன்னா அனௌன்ஸ் பண்ணதான் விஜய் கேட்குறோமே தவிர, நீங்கள் வந்து வந்துட்டீங்கன்னா சினிமாவுக்கு கையில் நான் எதுவுமே நடிக்க மாட்டேன், ஃபுல் இதாக அரசியலில் குதிச்சிடுவேன். நீங்கள் கேட்குற அதே கேள்வி செய்தியாளர் அன்றைக்கும் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, விஜய் பாணி வேறு என்னுடைய பாணி வேறு அப்படி. எல்லாம் ஒரே 2 பேரும் ஒரே கூட்டையில் ஊரில் மட்டும் தான். இப்போ 2 பேரும் சினிமா ஃபீல்டில் தான் இருக்காங்க. இவரோட பாப்புலர் வந்து விஜய், இவரோட அதிக சம்பளம் வாங்குறவர் விஜய், இவரோட அதிக ரசிகர்கள் கொண்டவர் விஜய். சார் அவர் வயது என்ன, இவர் வயது என்ன சார்? வயது வேற விஷயங்க. இன்னைக்கு அவர் விஜய் வந்து பாப்புலர் இருக்காரு. அவர் ஆக்டிவா இருந்த காலத்துல கூட இந்த அளவுக்கு விஜய் அளவுக்கு ஒரு பாப்புலர் இல்லையங்க. விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குங்க. சரி, அவருக்கு வந்து ஒரு 15 வயசுலேருந்து 35 வயசு இருக்கிறவங்க ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. அது அவருக்கு பெரிய அளவுக்கு ஓட் பேங்கா மாறுமான்றது தெரியாது, இனிமே தான் தெரியும். பட் கமல் வந்து அவர் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அவர் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை வந்து ஒழுங்கான ஒரு அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கினாரா, எத்தனை கிராமத்தில் குடியேற்றினாரு, எத்தனை பேரை புதுசாக சேர்த்துருக்காரு, எத்தனை பூத் லெவல் கமிட்டி போட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து பார்க்கணும் இல்லையா? நீங்கள் எத்தனை பொதுக்கூட்டம் நடத்துனீங்க, எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தீங்க, எத்தனை தடவை ரோட்டில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க எதுக்குங்க ராகுல் காந்தி வந்து அசாம்லேருந்து மும்பைக்கு போகிறாரு பாத யாத்திரையா, எதுக்குங்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையும் போனார்? ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மக்களோட மக்களாக இருக்கணுங்க, ரோட்ல இறங்கணும், இறங்கி பீப்புளை பார்க்கணும். இந்தியா முழுக்க இருக்கிற பீப்புளை சந்திக்கிறார் ராகுல் காந்தி.
ஸோ இந்தியாவோட பிரச்சனைகள் அவருக்கு ஒவ்வொரு மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியுது. இதெல்லாம் அது ஒரு கட்சி ஆரம்பித்தோம், 4 எம்எல்ஏ பிடிச்சோம், அசம்பிளிக்கு போகணும், பேசணும், இல்லை ராஜ்யசபா வாங்கினோம். கமல் வந்து he must be serious. He is not serious. அவரோட சீரியஸ்னஸ் இல்லாத கட்சியை வளர்க்காதவர் இருந்தால் எந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சியும் அவங்க கேட்குற சீட்டை கொடுக்க மாட்டான். காங்கிரஸுக்கும் அதே நிலை தான், அவங்களும் கட்சியை வளர்க்கல. அதனால தான் திமுக கொடுக்குற நம்பர்ஸை வாங்குற லெவலில் இருக்காங்க. ஸோ அதனால வந்து கமல் வந்து தன்னுடைய கட்சியை வளர்த்துட்டு 2 கேட்டாருன்னு அர்த்தம் உண்டு அவருக்கு. கரெக்டாக நீங்கள் அடுத்ததுக்கு நீங்களே வந்துட்டீங்க. இப்போ காங்கிரஸும் அந்த பேச்சுவார்த்தைகள் முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்குது. ஆனால் இதில் இப்போ வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது நடந்த அந்த பேச்சுவார்த்தையின் போது முதல்கட்ட பேச்சுவார்த்தையின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக திரு அழகிரி இருந்தார், கேஎஸ் அழகிரி. இப்போது செல்வ பெருந்தகை புதிதாக நியமனம் பண்ணிருக்காரு. ஸோ இது அடுத்த கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை எந்த மாதிரி போகும், இல்லை அது அதனுடைய தொடர்ச்சியாக தலைமை மாறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கும்? இல்லை அதாவதுங்க, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து ஓட் பேங்க் குறைவாக இருக்கலாம், 5% கூட இருக்கலாம் தமிழ்நாட்டில், அவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஆனால் காங்கிரஸ் இருக்கிறதுனாலேயே தான் அந்த கூட்டணிக்கு வந்து மதச்சார்பற்ற கூட்டணி என்கிற ஒரு முத்திரை கிடைக்கிறாங்க, ஒரு அடையாளம் கிடைக்குது. ஏன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய, தீவிரமாக எதிர்க்கக்கூடிய தேசிய கட்சி, அந்த கட்சி வந்து திமுக அணியில் இருக்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு பலம், மதச்சார்பற்ற அணி, ஒரு பலம். அதனால நீங்க வந்து காங்கிரஸ் வந்து 5% ஓட் பேங்க் இருக்கு, ஒண்ணுமே அது வளரலன்றது வேற விஷயம், தொடர்ந்து வர தலைவர்கள் அதில் கவனம் செலுத்துறன்றது வேற விஷயம். ஆனால் காங்கிரஸ் என்கிற தேசிய கட்சி பாஜகவை எதிர்த்து வலுவாக நிற்கிறது என்பது அடிப்படையான உண்மை. அந்த எந்த அணியில காங்கிரஸ் இருந்தாலும் அந்த அணிக்கான ஒரு மதச்சார்பற்ற அணின்ற பேர் வரும், சிறுபான்மையோடு அதை நம்புவாங்க. ஏன்னா எந்த கட்சி சமரசனம் பண்ணாலும் பாஜகவோட காங்கிரஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பே கிடையாது, நிச்சயமா. ஸோ அதனால நம்புவாங்க, சிறுபான்மையோடு நம்புவாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் வந்து இந்த உண்மையை புரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து காங்கிரஸுக்கு உரிய மரியாதை மதிப்பு, ராகுல் காந்திக்கெல்லாம் உரிய மரியாதை மதிப்பெல்லாம் அவர் கொடுக்குறாரு. காங்கிரஸ் தலைமையில தான் கூட்டணி அமைக்கணும்னு சொல்றாரு, தேர்தலுக்கு முன்னாடியும் கூட்டணி அமைக்கணும் அதெல்லாம் கூட அவர் சொல்றாரு. ராகுல் பிரைம் மினிஸ்டராகவே அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு அவர் போனார் 2019 முன்னாடி. அவரை பொறுத்த மட்டும் வந்து நம்பர்ஸை வந்து அவர் குறைக்கிறதா இல்லை, காங்கிரஸுக்கான நம்பர்ஸை குறைக்கிறதா இல்லை. சில தொகுதிகளில் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு. ரெண்டாவது வந்து காங்கிரஸோட ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா இங்க லோக்கல்ல இருக்கிறவங்களை விட சென்ட்ரல்ல இருக்கிற ஹைகமாண்டுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு, நேரடியாக பேசுற முடியும். அந்த உறவுல இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட்டாவே சோனியா காந்தி கிட்டயோ இல்ல கார்கேட்டியோ அவர் பேச முடியும், நேரடியாக ராகுல் காந்தி கூட நேரடியாக பேசி சரி பண்ண முடியும். அதனால வந்து இங்க இருக்கிறவங்களோட அவருக்கு செல்வ பெருந்தகை மாறினதுனாலயோ இல்ல அழகிரி கண்டினியூ ஆயிருந்தாலேயோ இதெல்லாம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உண்டாக்காது ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து அவரும் காங்கிரஸை வந்து ரொம்ப மோசமா டீல் பண்றதுக்கு ஸ்டாலின் விரும்ப மாட்டார். ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியும். அதனால வந்து நம்பர்ஸை குறைக்க மாட்டாங்க, தொகுதிகள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம்ன்ற ஒரு கருத்து. அதுல வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால், இப்போ திருநாவுக்கரசருக்கு திருச்சி கொடுக்கலாமா வேண்டாமா, அது நேருவோட பையன் கேட்டு இருக்காரு, அவர் கொடுக்கலாமா, திருச்சி அங்கேருந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். வெவ்வேறு சிவகங்கையில் வந்து கார்த்திகை கொடுக்கணுமா, இப்போ செல்வ பிறந்தகை வந்ததுனால சிவகங்கை கார்த்திகை எப்படி வாங்கி கொடுத்துருவாருன்னு ஒரு செய்தி இருக்கு. ஏன்னா அவர் சிதம்பரம் ஆளாக இருக்கார் செல்வ பிறந்தகை. அதனால் அப்படி ஒரு பேச்செல்லாம் ஓடிட்டு இருக்கு. முதல்ல வந்து கார்த்திகை கிடைக்குமானே ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ செல்வ பிறந்தகை வந்த பிறகு கார்த்திக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், டிஎன்சிசி பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷனாக ஒத்துப்பாங்க அட்லீஸ்ட் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கேன். அவர் சிதம்பரத்தோட ஆள் தான் அவர் செல்வ பிறந்தகை, அதை பிடிச்சி அவரை பிடிச்சி தான் அவர் காங்கிரஸுக்கு வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது பல தொகுதிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நம்பர்ஸை வந்து மேக்சிமம் குறையாது, இடங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தா வந்து காங்கிரஸ் ஹைகமாண்டோட பேசி தீர்மானிச்சுக்கிற அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர அளவுக்கு ஸ்டாலினுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து காங்கிரஸ் கூட அவருக்கு பெரிய வாய்ப்பு, இது பிரச்சனைகள் இருக்காது. அது ஏன்னா வந்து காங்கிரஸும் வந்து திமுக பலமா இருக்கிற விஷயம் இருக்கு. திமுக அணி வந்து இப்போ பலமா இருக்கு, ஏன்னா எதிரில் எல்லா அணிகளும் பிரிஞ்சு கிடக்கு. ஸோ திமுக அணி வந்து கட்டுக்கோப்பாக இருந்ததுன்னா 19-21 கிடைத்த வெற்றியை எப்பவும் அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த கட்சிகள், திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் அதை உணர்ந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து திமுகவுடைய அந்த ஓட்டு பேங்க் இருக்குல்ல, டார்கெட்டட் ஓட் பேங்க் இருக்குல்ல, அது பெண்களாக இருக்காங்க முக்கால்வாசி. உரிமை தொகை கொடுக்கறது, புதுமை பெண் திட்டம் கொடுக்கறது, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் போடுறது, இந்த மாதிரி இலவச பஸ் பயணம், இதெல்லாம் பார்த்தா பெண்களுடைய ஆதரவு மகோன்னதமாக அதுக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்கும் போல தெரியுது. அதனால வந்து திமுக அணியோட வெற்றி வந்து இவங்க எதிரில் இருக்கிற அணிகள்லாம் பிரிஞ்சு இருக்கிற வரையும் டெஃபினட்டாக உறுதியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த அணியில் இருக்கிற கட்சிகள் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பது ஒரு யதார்த்தமான விஷயமா நான் பார்க்குறேன். நிச்சயமா. சரி, நீங்கள் சொன்னீங்க செல்வ பெருந்தகையினுடைய அந்த நியமனமோ அதோ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கட்சிக்குள்ள சில தகவல்கள் நம்ம பார்க்குறோம். அவர் நியமனம் செய்யப்பட்ட பிறகு பல்வேறு தகவல்கள் வருது செல்வ பெருந்தகை நியமனம் குறித்து. அதை ஏதாவது அவங்க ஒர்க்கில் ஏதாவது பாதிக்குமா? தமிழ்நாடு காங்கிரஸோட சாபக்கேடு என்னன்னா, ஒருத்தர் தலைவராக போட்டு 1 மாதம் வரையும் எல்லாரும் அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க, 1 மாதத்துக்கு அப்புறம் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அதாவது சில காங்கிரஸ் போஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம்,
மேலே வந்து ஸ்டாம்ப் சைஸில் நிறைய படம் இருக்கும். ஆமாம். காமராஜர் இருப்பார், நேரு இருப்பார், இந்திரா காந்தி இருப்பாங்க, ராகுல் காந்தி இருப்பாங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக இருந்த திருநாவுக்கரசர் இருப்பார், அழகிரி இருப்பார், இது மாதிரி தங்கபால் இருப்பார், பல பேர் படத்தை சின்ன போட்டிருப்பாங்க. அதில் இறந்தவங்களை தவிர்த்து மற்ற உயிரோடு இருக்கிறவங்க படம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் ஒவ்வொரு கோஷ்டி அப்படி கணக்கு எடுத்துருவாங்க. அவங்கெல்லாம் யாருக்காவது ஒன்று கடைசி எடுத்துனா மற்றவங்கலாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அவருக்கு எதிராக. அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸோடைய ட்ரெடிஷன், வழக்கம், மரபு. அது ஆக்சுவலாக ஒருத்தரை வந்து புதுசாக சேர்ந்தவொன்னே அவருக்கு ஆதரவு கொடுக்கணும், அவர் கரத்தை வலுப்படுத்தணும், இல்லை கீழே கட்சியை கட்டமைக்கணும், இல்லை பூத் கமிட்டியை போடணும், இந்த மாதிரி எண்ணம் யாருக்கும் வராது. அவர் புதுசாக ஒருத்தர் வந்துட்டாரா, அதுவும் செல்வப்பிரதிக்கு வேற 4 கட்சியில் இருந்து வந்திருக்காரு. அவர் கட்சியில் சேர்ந்து 2008-09 தான் சேர்ந்தார். அவர் ரெண்டாவது வந்து ஒரு தலிதா வேற இருக்காரு. தலிதா இருக்கிறது அட்வான்டேஜ்ன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட காங்கிரஸ்குள்ளேயே கொஞ்சம் இடைநிலை ஜாதிகள்லாம் இருக்குல்ல, ஆதிக்க ஜாதிகள் இருக்குல்ல, அந்த தலைவர்களுக்கு ஒரு இது இருக்கும். தலித் தலைவராக போட்டேன். இளைய பெருமாளுக்கு அப்புறம் இவர் தான் தலித் தலைவராக வந்திருக்காரு. இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டானுங்க, ஆனால் ஒரு கோஷ்டியாக ஃபார்ம் பண்ணி இவர் எதிர்ப்பானுங்க. தலித்துக்கு தலித்தை மோத விடுவானுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும். காங்கிரஸ்குள்ளேயே இருக்கிற இன்னொரு தலித்தை இந்த தலித்தோட மோத விடுவானுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் ஓடும். அதாவது ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இவர்கள் யாருமே வந்து ஒரு உட்கட்சி எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்படலை. நியமனங்களாக இருக்குது. நியமனங்களாக இருக்கும்போது காங்கிரஸ் ஹைகமாண்டோட நியமனங்களாக இருக்கும்போது இங்கே வந்து கோஷ்டிகள் வந்து தவிர்க்க முடியாது. கோஷ்டிகள் இருக்க தான் செய்யும். இந்த கோஷ்டிகள்லாம் பார்த்துட்டு இவங்க திமுக தோளில் பயணம் போகிறவரையும் சரிதான். திமுக ஏதோ ஒரு கட்டத்தில் கட்டி விட்டாங்கன்னா அவங்க வந்து அம்மோன்னு இந்த தெருவில் நிற்க வேண்டியதான். அவங்க 2014 தனியாக நின்னாங்க. என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. திமுகவுக்கும் ஒன்றும் இல்லை அந்த கட்டத்தில். அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்புறம் திமுக வந்து கொஞ்சம் அப்புறம் சமாளித்து வச்சுக்கோங்க. இந்த 2011 தோல்வி வந்து 2014 வரையும் திமுகவுக்கு வந்து அந்த ஈழ பிரச்சனை போன்ற விஷயங்கள், 2G பிரச்சனை எல்லாம் பெரிய அளவில் பாதிப்பில் இருந்தது. 2016 தான் அவங்க கொஞ்சம் சுத்தாரிச்சு மேலே வந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக 19 ஸ்ட்ராங்காக மேலே வந்துட்டாங்க. இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது வேறு விஷயம். ஸோ இந்த கூட்டணி என்பது, திமுக தலைமையிலான கூட்டணி என்பது ஸ்ட்ராங்காக இருக்குது, உறுதியாக இருக்குது. அதில் காங்கிரஸுக்கு கட்டுமானங்கள் வந்து பலவீனமாக இருந்தால் கூட திமுகவோட போகிறதுனால அதுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஈஸியாக இருக்கிறது. மற்ற அணிகள் இப்போ இடதுசாரிகளை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லையா? அதில் இடதுசாரிகள் கூட வந்து அவங்க சீட்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்க. 3 அதெல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் அந்த 2 தான் நிறுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறாரு, போன வாட்டி கொடுத்த இடத்த யாருக்கும் குறைக்காதீங்க, எக்ஸப்ட் அந்த ஐஜேகே போனாங்க இல்லையா, அந்த ஒரு சீட்டை கமலில் கொடுத்துட்டு நிறுத்திக்கோங்க. நம்ம வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டாம். தொகுதிகள் வேணா சிலது வந்து மாற்றிக்கோங்க. வின் பண்ணாத தொகுதிகள், யாராவது காங்கிரஸுக்கு பிரச்சனையான தொகுதிகள், இல்லை காங்கிரஸ் ஹைகமாண்டே சில காங்கிரஸ்காரங்களுக்கு சீட் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த தொகுதிகள்லாம் கொஞ்சம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொகுதியில் நாங்கள் அவரை நிற்க வைக்க போகிறதில்ல, வேற தொகுதி கொடுங்க, அந்த தொகுதியில் அவரை நிற்க வைக்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா ஹைகமாண்டு அது மாதிரி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, மற்றபடி சிபிஐ, சிபிஎம், மதிமுக கூட அவங்க 2 கேட்குறாங்க. அவங்க போன வாட்டி அவங்களுக்கு 1 கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா வேற வைகோவுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி துரை வையாபுரிக்கு ஒரே ஒரு சீட்டு, அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சில கட்சிகள் அதில் திமுக கூட்டணியில் ஏதோ வந்து பாஜக விட்டு பிரிஞ்சு வந்துட்டார் எடப்பாடி, அதனால நம்ம சேர்றதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு இவங்க அதை வச்சு மிரட்டலாம் திமுகவுன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. திமுக என்ன சொல்றாங்க, பாஜக விட்டு உண்மையிலேயே அவர் பிரிஞ்சு வந்தாரா இல்லையான்னு தெரியாது, அவர் என்னைக்கு போய் பாஜக மீண்டும் சேருவாருன்னு தெரியாது, இதுவரையும் மோடின்ற வார்த்தையை உச்சரிக்காம இருக்காரு எடப்பாடி, அவ்வளோ பயந்து போய் கிடக்காரு. நீங்க இது அவரை நம்பி நீங்க எங்ககிட்ட வந்து நீங்க இந்த மாதிரிலாம் விஷயத்த நீங்க வந்து அதிகமான சீட்டு போன்ற விஷயங்கள்ல பிரச்சனை பண்ணீங்கன்னா நம்ம சுமூகமா வெற்றி கூட்டணியா போயிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன்லையும் வெற்றியை காண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம சுமூகமா போயிடலாம், நீங்க வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை எடுக்காதீங்க அப்படின்னு இன்ஃபார்மலா திமுக வந்து சில பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க கூட்டணி கட்சிகள்கிட்ட. விசிகாவும் சில டிமாண்ட்ஸ், விசிகாவும் 3, 4 அந்த மாதிரி கேட்கறாங்க. பொது தொகுதி 1 கேட்கறாங்க. அவங்க அசம்பிளியில பொது தொகுதி கொடுத்தாங்களே தவிர இதுல கொடுக்கல. பார்லிமெண்ட்ல வந்து விழுப்புரமும் சிதம்பரம் 2மே ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தலித்துகளுக்கான தொகுதி தான் ஆக்சுவலா. அதனால இவங்க பொது தொகுதி 1 கேட்கறாங்க. அது திமுக சொல்லிட்டாங்க பொது தொகுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்ட்டாங்க. அதுல வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் வந்து அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொன்று பண்ணுங்க, ஒரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி எடுத்துக்கோங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகளில் புதுசாக ஒரு துணை பொதுச் செயலாளர் சேர்ந்திருக்காரு. அவர் மார்ட்டினோட மருமகன், லாட்ரி அதிபர் மார்ட்டினோட மருமகன். அவர் அங்கே சேர்ந்ததே அந்த கட்சியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு. அவருக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு திருமாவளவன் நினைக்கிறார். அது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. அது அந்த கட்சியில் ஒரு புகைச்சலை உண்டாக்கிருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சியில் ஒரு புகைச்சலை உண்டாக்கிருக்கு. திருமாவளவனை கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கும்னு அது வேற விஷயம். பட் மற்றவங்கலாம் பேசும்போது எப்படி திடீர்னு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க, அவர் என்ன தியாகம் பண்ணாரு, நாங்களாம் அடி உதப்பட்டு சிறையெல்லாம் போய் வந்திருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. கட்சியில் இணையும் போதே ஒரு பதவியோட வராரு. அவர் பணம் இருக்குன்றதுனால பதவியோட வராரு. கேட்டா சொல்றாரு 2016 பேக் எண்டில் ஒர்க் பண்றாங்க விடுதலை சிறுத்தைகளுக்காக அப்படின்றாரு. பட் அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க வந்த உடனே திடீர்னு பதவி கொடுக்குறாரு,
அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்படி வளர்க்கணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அது பண்ணட்டும், அது வேறு விஷயம். வந்த உடனே இப்படி பதவி கொடுக்கலாம் அப்படின்னு அங்கே சில பேர்லாம் பதவி கொடுக்க தாண்டி இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா அடுத்து சீட்டும் டிமாண்டும் இருக்குது. ரெண்டு தலித்துகளுக்கான தொகுதி, ஒரு பொது தொகுதி கேட்கறதுக்கு பதிலாக ஒரு தலித் தொகுதி ஒரு பொது தொகுதி வாங்கிக்கோங்க, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி பண்ணிக்கோங்கன்றது திமுகவுடைய பாயிண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் திமுக அணியில் ஓடிட்டு இருக்கிறனால தான் அங்கேயும் சீட்னு ஃபைனலைஸ் ஆகலை. அதுதான். ஆனால் ஒன்றும் சுமூகமாக முடிஞ்சிடும். பட் ஆனால் இது இருக்கு, சுமூகமாக முடியணும்னு நினைக்கிறோம் சார். ஆனால் பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் எதையுமே வந்து எல்லாமே சுமூகமாக போகணும்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு குரலை கிளப்பினாங்கன்னா அது வேற மாதிரி போகும்போது ஆக்சுவலாக. பட் தற்சமயத்துக்கு திமுக அணி வந்து சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும். அவருக்கு என்னன்னா அடுத்த கட்டமா உதயநிதி வராரு இல்லையா, அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் ஜோன் இருக்கணும். அதனால இப்போ வந்து நீங்க எந்த இடத்துலையும் பகைச்சிட்டு இப்போ ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல திமுக அணி இருக்கு. அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை வந்து கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை ஸ்டாலின் பண்ண விரும்பல. ஏன்னா அது வந்து உதயநிதியை பாதிக்கும் அது ஆக்சுவலா. அதனால உதயநிதிக்கு பெட்டரா இருக்கணுன்றதுக்காக அதனால திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒன்று கூட்டணி கட்சிகள் திமுக முறை சென்று எடப்பாடிட்ட போவாங்களான்னு ஒரு அந்த பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது உதயநிதிக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதனால நம்ம ஏதாவது கோரிக்கை வச்சா கூட ஏற்றுப்பாரு அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஸ்டாலினுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக தான் இருக்கு அந்த விஷயத்துல. அதனால ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, நம்ம கடந்த முறை பண்ண மாதிரி பண்ணிட்டு போவோம், நம்ம இருக்கிற ஒரு தொகுதியை கமலுக்கு கொடுத்துட்டு சில தொகுதிகளை மாற்றிட்டு போவோம். இதே கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஈவன் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் கூட ஸ்டாலின் தான் வின் பண்ணுவார்னு அவரோட கணிப்பை சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். ஆனால் எடப்பாடி கொஞ்சம் பலமா இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு போட்டுருக்கு. இருந்தாலுமே வந்து எவ்வளோ போனாலும் ஒரு தனி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அதிகமான இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் ஓட்டுகள் வேணா அதிகமாக தனியாக போனால் ரொம்ப தோத்து போயிடுவார். பாஜக தனியாக போனால் தோத்து போகும், அதிமுக தனியாக போனால் தோத்து போகும். இவர் ரெண்டு பேரும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பை வந்து பாஜக ஹைகமாண்ட் இன்னும் தீர்மானிக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்ன வேலை செய்யறது, எப்படி கூட்டணியை கட்டமைக்கிறது அவங்க இன்னும் இந்த களத்தில் வரலைங்க ஆக்சுவலாக. ஆனால் பாஜக அதை தீர்மானிக்கல. அண்ணாமலையும் அதை வெவ்வேறு பேட்டிகளில் வெளிப்படுத்துறாரு. ஆனால் திரு ஓபிஎஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அவர் மீண்டும் மோடி தாங்கிறாரு. ஸோ இவர் டிடிவி தினகரன் பாஜக இப்போ சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஏசி திரு சண்முகம் இவர்கள்லாம் தேவேந்திரன் யாதவ் இவர்கள்லாம் சேர்ந்து கட்டமைக்கக்கூடிய அணியாக அது ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு தானே இருக்குது பிஜேபி பொறுத்தளவில். அப்படி ஃபார்ம் ஆனால் கூட பெரிய அளவுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதிமுக என்கிற அந்த எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக ஒரு ஆர்கனைசேஷனை கையில் வச்சிருக்காங்க. இல்லை ஓபிஎஸ் ரெடியாக இருக்காரு. மீண்டும் மோடி தான், வேற வழி இல்லை சார். மீண்டும் மோடி தான். ஓபிஎஸ்க்கு வேற வழி கிடையாது. அவர் மோடியோட அவர் இன்னைக்கு நேத்திக்கு 2017 அவர் பாஜகவோட தான் இருக்காரு. பாஜக சொல்லி தான் திரும்ப யுத்தமே பண்றாரு அவர் ஆக்சுவலா. அதனால் அவர் பாஜகவோட தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. அது அவருக்கு நல்லது இல்லை. அவருடைய அரசியலை வந்து முன்னெடுத்துன்னு போகிறதுக்கு எடப்பாடியோட அவரோட ஃபைட் இருக்குல்ல, அந்த ஃபைட்டை வந்து கட்டமைக்கிறதுக்கு பாஜகவோட நெருக்கம் வந்து அவருக்கு உதவுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தேவையில்லாமல் பாஜகவோட நெருக்கத்தை காமிச்சிட்டு இருக்காரு. அது வந்து வரப்போகிற தேர்தல் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க ஓபிஎஸ்க்கு ஒரு சீட் கொடுப்பாங்க. ஒரு சீட் அதிகபட்சம் 2 சீட் கொடுத்தா பெரிய விஷயம். அதுக்கு மேலே பாஜக கொடுக்குற மாதிரி ஐடியா அதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் எடப்பாடி ஒரு கண்டிஷன் போடுறாரு, நீங்கள் ஓபிஎஸ்சியோ தினகரனையோ நம்ம அணியில் சேர்க்காதுன்னு தான் நான் அவங்க அணியில் சேர்றேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இந்த தேர்தலோட ஓபிஎஸ்சி தினகரனையும் ஒழிச்சு கட்டணும்னு எடப்பாடி நினைக்கிறார். இவங்க இந்த கூட்டணியில் சேர்ந்து ஓட்டா வாங்கிட்டு அப்புறம் தொடர்ந்து ஒரு போட்டி கண்டினியூ ஆகும்ல 26 நோக்கி போகும்போது, அதுக்கு பிறகு இந்த தேர்தலே அவங்களை ஒழிச்சு விட்டணும்னு ஒரு டிமாண்டை வச்சிருக்காரு. அந்த டிமாண்ட் அவர் வச்சிருக்காரு. அது பாஜக இதுவரையும் ஒத்துக்காது இருக்காங்க. அதனால வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் இழுத்துட்டே இருக்கு. அந்த பாஜக வட்டாரத்தில் பாஜகவோட ஹைகமாண்ட் தமிழ்நாட்டு விஷயத்துல கீழா பார்த்து நமக்கு நல்லது எது அப்படின்னு தீர்மானிச்சு ஒரு கூட்டணி கட்டமைக்கிற அந்த வேலையை வந்து இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க இன்புட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் யாரை இழுக்கலாம், யாரை பலவீனப்படுத்தலாம்னு அந்த சைடில் பிஸியாக இருக்காங்க அவங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வருவாங்க. இங்கே வரும்பொழுது எடப்பாடியை கழட்டி விட்றாங்களா வச்சிருக்காங்களான்றது அப்போ தான் தெரியும். கழட்டி விட்டாங்கன்னா அவர் காணா போயிடுவார், அவர் பலவீனமாக போய்விடுவார் என்பது எனக்கு கருத்து. அவர் எப்படி முடிவு எடுக்கிறாருன்னு இனிமேல் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நிறைவாக இப்போ நேஷனல் லெவலில் விஷயத்தையும் நீங்கள் லேசாக தொட்டுட்டு போனீங்க. இப்போ தேசிய மாநாட்டு கட்சி அங்கே அந்த அறிவிப்பை நம்ம 2-3 தினங்களுக்கு முன்னாடி பார்க்க முடிந்தது. அதே போல் அகிலேஷ் யாதவும் சில விஷயங்களை அவர் பேர்களே அறிவிக்க தொடங்கிட்டாரு. ஸோ வந்து எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ அகிலேஷ் யாதவை பற்றி நீங்கள் கேட்டோன்னு தான் எனக்கு வந்து ஒரு தகவலை நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். திமுக அணியில் வந்து ஏற்கனவே திமுக வென்ற தொகுதிகள் இருக்குல்ல, அதுக்கான கேண்டிடேட் அவங்க வந்து இன்னும் ஒரு 4-5 நாளில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. கூட்டணி ஃபைனலைஸ் ஆகுதோ இல்லையோ
அவங்க ஜெயிச்ச தொகுதிகள் இருக்குல்ல அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அவங்க அறிவிச்சிருவாங்க. இன்னும் ஒரு 3 நாள்ல அறிவிப்பாங்க. திமுக அறிவிப்பாங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போயிருந்தாலும் அவர்கள் ஜெயித்த தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவிப்பது வந்து இன்னும் 3 days they are going to announce அப்படின்றாங்க. எப்படி அகிலேஷ் யாதவ் இப்ப பண்றாரோ அதே மாதிரி அவங்க பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்றது நேற்று வந்த தகவல். நேற்று ராத்திரி இந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. பெரும்பாலும் உதயநிதிக்கு வேண்டியவங்க. ஸ்டாலின் சொல்றாரு மூத்தவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் உதயநிதி சொல்றாரு இல்ல இளைஞர்களுக்கு தான் அதிக வாய்க்கணும், வாரிசுகளை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்பர் ஆஃப் வாரிசுகள் குறைக்கணும், நம்ம மேல வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு அதுவாக தான் இருக்கு, அதை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கணும். நல்ல ஃபங்க்ஷன் பண்ணாத கடந்த 5 வருஷம் ரொம்ப இதா இருந்த ஒரு எந்த விதத்திலையும் வந்து கட்சிக்கும் பணியாற்றாமல் பார்லிமெண்ட்லயும் ஒழுங்கா செயலாற்றாமல் தொகுதிக்கும் எதுவும் பண்ணாமல் இருக்கிற ஒரு 6-7 பேரை மாற்றணுன்ற மாதிரி ஐடியாவில் அவங்க சொல்லிருக்காங்க. அது உதயநிதி சொன்னதை வந்து ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரா இல்லையா பழையபடி போகிறான்னு தெரியாது. ஆனால் 3 daysல வந்து டிஎம்கேவோட லிஸ்ட் வருதுன்ற மாதிரி ஒரு தகவல் நேற்று ராத்திரி கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு பஞ்சாப்லயோ ஆம் ஆத்மியோ வெஸ்ட் பெங்காலோ இப்போ நடக்கல, அதனால குறைஞ்சபட்சம் 80 இடங்கள் இருக்கிற உத்தரப்பிரதேசில் எப்படியாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ரீச் பண்ணிடணும். அகிலேஷோட குறைஞ்சபட்சம் ஒரு உத்தரப்பிரதேசில் எதிர்கட்சிகள் ஒரு 30 இடத்த வாங்கிட்டாங்கன்னா பாஜகவை ஒரு பிளாக் பண்ணலாம் சில இடத்துல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க 17 இடம் வரையும் வந்துட்டாங்க. யாரு 11லேருந்து 17 இடம் வரையும் வந்துட்டாங்க அகிலேஷ். இன்னொரு 3 இடங்கள் கேட்குறாங்க, ஒரு 21 அல்லது 20 கேட்குறாங்க. ஐ திங்க் அது ஃபைனலைஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃபைனலைஸ் ஆகிடும், ஒர்க் அவுட் ஆகிடும். ஏன்னா 80 தொகுதிகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு கூட்டணி அமைச்சாதான் பெட்டர்னு காங்கிரஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வேற சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து இந்த கூட்டணிக்கு நான் கொடுக்குற தொகுதிகளுக்கு ஒத்துனா தான் நான் வந்து பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால் அதுவும் வந்து ஃபைனலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதில் வந்து எந்த சந்தேகம் இல்லை. பட் மற்றபடி இந்தியா கூட்டணியில் வேற எங்கேயும் வந்து மகாராஷ்டிரா பீகார் எல்லாமே ஏற்கனவே இருக்கிறதுனால அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அது வாட்டு இப்போ தமிழ்நாடு அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கேரளாவில் கூட்டணி கிடையாது, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் நேர எதிராக தான் நிற்க போகுது. தெலுங்கு தேசத்துலையும் கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் தனியாக தான் மோத போதாங்க. ஒரிசாலையும் கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் தனியாக தான் மோத போகுது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தராகண்ட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் எல்லாத்துலேயும் ஜார்க்கண்டில் கூட்டணி இருக்கு. சத்தீஸ்கர் எல்லாமே காங்கிரஸ் வந்து தனியாக தான் பிஜேபியோட மோதுறாங்க. அதனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த எக்ஸப்ட் உத்தரப்பிரதேஷ் அது இன்னும் 2 நாளில் ஃபைனலைஸ் ஆகிடும். கைட்டு விடுறாங்களோ சமாஜ்வாடி கைட்டு விடுதா இல்லை ஒரு 2 இடத்த கொடுத்து சேர்த்துக்குதான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நிச்சயம். நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.